ஏடிஎம்கே டிஎம்கே கோடி கோடியா கொள்ளையடிச்சது போதும், மாற்றம்னு ஒண்ணு உங்களுக்கு வேணும், அதானே? சரி, ஓகே. முதல்ல நான் ஓட்டு போட போகும்போது நாம் தமிழர்னு ஒரு கட்சி வந்திருக்கு, அதுதான் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்றுன்னு சொன்னேன். அப்ப கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இல்ல மக்கள் நல கூட்டணி தான் மாற்று அப்படின்னு. அது முடிஞ்சிச்சு. அடுத்து திருப்பி ஒரு எலெக்ஷன். அப்ப நான் சொல்றேன் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி தானே. இல்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அவர் தான் மாற்று, டிடிவி தினகரன் தான் மாற்று, பிஜேபி தான் மாற்றுன்னு சொன்னாங்க. சரி, அதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து திருப்பி இந்த எலெக்ஷன்ல நான் சொல்றேன் திருப்பியும் நாம் தமிழர் கட்சி தான் மாற்று அப்படின்னு. இல்ல மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி வந்திருக்கு, மேற்கத்திய நாடுகள்ல பேசின மைய அரசியல் கொள்கையை இந்திய வரலாற்றுல பேசின ஒரே அரசியல் தலைவர் நம்மளோட அவர் பேர் என்ன, ஆண்டவர் தான் அப்படின்னு ஃபயர் விட்டாங்க. எவ்வளவோ சொல்றேன், இல்லடா எல்லா எலெக்ஷனுக்கும் இப்படி ஒருத்தன் வர்றான், திருப்பி ஏடிஎம்கே டிஎம்கேவோட போய் சேர்றான், அப்ப உண்மையிலே யோசிச்சு பாரு யாரு மாற்று, எல்லா எலெக்ஷன்லயும் நிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் யாரு மாற்றுன்னு. இல்லன்னாங்க. சரி, இப்போ நான் மேல சொன்ன எல்லாரும் எங்க போய் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் போய் உட்காந்துருக்காங்க, 2 சீட்டையும் 10 ரூபா பணத்தையும் வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ திருப்பி ஒரு கும்பலோட நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா டிவிக்கே தான் மாற்று அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா என்டிகே தான் மாற்றுனா, இல்ல டிவிக்கே தான் மாற்று. டேய், உங்ககிட்ட பேசின இதே டைலாக ஃபுல்லா போன எலெக்ஷன்ல கமல் ஃபேன்ட்ட பேசினேன், சரியா? இப்ப பாரு டிஎம்கே ஜெயிக்க வச்சுட்டு அங்க போய் உட்காந்துட்டான், இதே அஜெண்டால தான் விஜய் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா நம்பல. 2009 இனப்படுகொலைக்கு அப்புறமா 2010 தான் நாம் தமிழர் கட்சி உருவாகுது. தமிழருக்கான அரசியலை பேசுறதுக்கு ஒரு கட்சி வேணும். தமிழருக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இந்த திராவிட கட்சிகள் கைகளை விட்டு வேடிக்கை தான் பார்க்கும், லட்சக்கணக்கில் கொண்டு குமிக்கும் போது கூட இவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அப்ப நமக்குன்னு ஒரு கட்சி வேணும்னு இந்த சிந்தனை எப்ப தமிழர்களுக்கு தோண ஆரம்பிச்சோ அப்ப திராவிட கட்சிகள் கையில் எடுத்த ஆயுதம் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்றுன்னு இன்னொரு ஆளை இறக்கி விடுறது. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ விஜய் வந்திருக்காரு. சரி, நிறைய பேர் சொன்னாங்க அது எப்படி விஜய் வந்து அவர் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு, இல்ல திராவிட கட்சிகளை ஒழிக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு. விஜயோட பிரச்சாரத்தை மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு ஏர்போர்ட் இருக்கிற ஒரு மாவட்டமா இருக்கணும், இல்லாட்டி அவர் போற இடம் ஒரு மாவட்டத்தோட தலைநகரா இருக்கணும். இப்படி மட்டுமே பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கல, ஒரு இடத்துல மட்டும் அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் நிக்கிற கொளத்தூர், இல்ல உதயநிதியோட தொகுதி, இல்ல நம்ம கொள்கை இல்லாம கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிறோமே அந்த பிஜேபியோட தலைவர் நாயனார் நிக்கிறாரே சாத்தூர் தொகுதி, அதுவா? எதுவுமே இல்ல, காரைக்குடி. விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் பேசியிருக்காரா? விஜய் வந்து சீமானை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்கிறவன்லாம் மெனக்கட்டு இங்க இருந்து காரைக்குடிக்கு மட்டும் எந்த கட்சி தலைவர்களோட தொகுதியிலையும் பிரச்சாரம் செய்யாத விஜய் பிரச்சாரம் செஞ்ச ஒரே தலைவரோட தொகுதினா நாம் தமிழர் கட்சி. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இன எழுச்சியை தடுக்கிறதுக்காக இந்த திராவிட கட்சிகள் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு. இப்ப இந்த வீடியோவை நான் இப்ப அப்லோட் பண்றேன், சரியா? இதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ற டிவிக்கே காரன்லாம் உன்னோட போன் நம்பர் அட்ரஸ் நீ கமெண்ட் பண்ணு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல அடுத்த எலெக்ஷன் அப்பவோ விஜய் வந்து எங்கேயாவது போய் கூட்டணி சேர்ந்தான்னு வச்சுக்க, அன்னைக்கு உனக்கு ஒரு பரிசு அனுப்பணும் நான், சரியா? அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்.